அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க் யூ ஸோ மச். இன்னைக்கு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். ஹோம் சென்டர் அண்ட் டிமார்ட்ல என்னென்ன திங்ஸ்லாம் வாங்குனேன்னு காமிக்கிறேன். வாங்க சில திங்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் சென்டர்ல என்னென்னலாம் வாங்குனேன்னு காமிக்கிறேன். இது வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் இல்லைனா ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட் கூட சொல்லலாம். ஸோ இது வந்து ஃப்ரூட்ஸு, நான்வெஜ், மீட்டு, ஃபிஷ் அந்த மாதிரி எது வேணால் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லைக் இது ஸ்டெய்னர் மாதிரி இருக்குது. இது வந்து ஃபைபரில் வந்து செஞ்சுருக்காங்க, கிளாஸ் இல்லை, பிளாஸ்டிக் தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சின்னதும் ஒன்று வாங்கியிருக்கேன், பெருசு ஒன்று வாங்கியிருக்கேன். ஃப்ரூட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்த ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஏதாவது மீட் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் இப்படி மாற்றிக்கலாம். ஸோ 2 in 1 பர்பஸ். ஃபர்ஸ்ட் வந்து நான் இது சின்னது தான் வாங்கினேன். இது வாங்கி ஒரு 1 month எனக்கு நல்லா யூஸ் ஆச்சு. மாற்றி மாற்றி யூஸ் பண்ணேன். ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணேன் அண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட்டாகவும் ஸ்டோர் பண்ணி வச்சேன். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் பெருசும் நான் வந்து வாங்கிட்டேன். ரெண்டாவது இதுலேயும் அதே தான், அதே சேம் இது தான். இது சின்னது, இது பெருசு. ஸோ நிறைய பேர் நம்ம வீட்டில் கெஸ்ட்லாம் வராங்கன்னா இதில் வந்து மீட் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நிறைய லைக் ஃப்ரூட்ஸ் கூட நான் நிறைய வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக இது வாங்கினேன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஆயில் டிஸ்பென்சர்லாம் வச்சுருந்தேன். அது வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்ப நாளாக வந்து எது வாங்கலான்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்தேன். ஸோ வந்து கிளாஸ் ஆயில் பாட்டில் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து கீழே கிளாஸு, மேலே வந்து பிளாஸ்டிக்கு. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் இப்படி போர் பண்ணால் இது வந்து ஓப்பன் ஆயிரும். இப்படி போர் பண்ணால் ஓப்பன் ஆயிரும், இப்படி வச்சா க்ளோஸ் ஆயிரும். ஸோ இது வந்து ஆயிலும் வந்து லீக் ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் வந்து ஆயில் டிஸ்பென்சர் வித் ப்ரஷ். இது வந்து நான் சின்னது தான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இது 270 ml நான் வந்து பார்த்ததே இல்லை. ஸோ அதனால சரி ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து நம்ம தோசை, இட்லிக்கெலாம் வந்து கொஞ்சமாக எடுத்து ப்ரஷ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அண்ட் சப்பாத்தி அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. 249. இது வந்து 270 ml. கீழே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும், பார்த்தா தெரியும். இதில் வந்து ஒரு ஹோல் இருக்குது. ஸோ நம்ம தோசை, சப்பாத்தி அதுக்கெலாம் வந்து இப்படி பண்ணாலே போதும், ஆயில் வந்துடும். ஸோ நான் இன்னும் யூஸ் பண்ணலை. நான் இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும் போது நான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு லிட் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அழகாக லிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அண்ட் இது வந்து 630 ml. இது வந்து 630 ml. ரேட் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 399. இது 399. இது வந்து 249. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து சால்ட்டு வந்து போடுவேன். சில பேர் கீ போடுவாங்க. நான் வந்து சால்ட்டு, ஆயில் எது வேணால் போடலாம், நம்மளோட சாய்ஸ் தான். நான் வந்து இது ஃபர்ஸ்ட் டே வந்து வாங்கியிருந்தேன். ஒயிட்டில், மேலே லிட்டு வந்து ஒயிட்டில் வரும். சால்ட் கொட்டி வச்சுருந்தேன். என் பையன் தெரியாமல் எடுத்து கீழே உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ எல்லாம் க்ரீனில் வந்து வாங்கினதுனால செட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு க்ரீனில் வாங்கினேன். ஸோ இது வந்து இப்படி தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 199. ml பார்த்தீங்கன்னா 290 ml. அண்ட் இது எல்லாமே நான் கலந்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் நான் வந்து வாங்கினேன். 199. ஜஸ்ட் புஷ் பண்ணால் போதும், இப்படி மேலே ஓப்பன் ஆகும். ஸோ இது டஸ்ட்பின்னாக யூஸ் பண்ணலாம், ஸ்டேஷ்னரி ஐட்டம் வச்சுக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து கார்பேஜ் கவர்லாம் வந்து கொஞ்சம் சின்ன கவர், நாங்கள் சின்ன ஃபேமிலி இல்லையா, ஸோ சின்ன கவர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதை விட சின்னது இது இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணால் இது வந்து வரும். ஸோ இதுவுமே சேம் அதே தான், 199. அதுவுமே 199. ரெண்டுமே 199. இது வந்து டிஷ்யூ பேப்பர் வைக்கிறதுக்காக வாங்கினேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து ஒரு பேக்கெட் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து ஸ்டோர் பண்ணலாம். இது ஆல்ரெடி யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது ஃபுல்லாக, இந்த பேக் ஃபுல்லாகவே இதில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இது ஃபுல்லு இல்லை, ஆல்ரெடி யூஸ் பண்ணி வச்சுருந்தது.
லிக்விட் டிஸ்பென்சர். இது வந்து டிமார்ட்டில் வாங்கினேன். ரேட் பார்த்தீங்கன்னா 149. ஸோ இது வந்து ஹேண்ட் வாஷ்க்காக வாங்கினேன். 2 வாங்கினேன். இது டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இதில் நிறைய கலர் ஆப்ஷனும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வாங்கினேன். நம்ம க்ரீன் லீவ்ஸு அண்ட் என்ன வெஜிடபிள் வேணால் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதோட ரேட் வந்து வெஜிடபிள் அல்ல, பிகாஸ் ஸ்மால் டாய்ஸ் அங்கே அப்புறம் இடம் வைக்கிறது இல்லைன்னா ஸ்மால் டாய்ஸ் வைக்கிறது கார்டு. என் பையன் சைடில் சொல்கிறான் பாருங்க, அவனோட ஸ்மால் டாய்ஸ். நான் என்ன ஆர்கனைசர் வாங்கினாலும் சரி, என் பையனுக்கு வந்து அதில் வந்து டாய்ஸ் வைக்கணும்னு ஆசை. நான் வந்து கிச்சன் ஆர்கனைசர்லாம் வந்து பார்த்து வாங்குவேன். ஆனால் என் பையனுக்கு அது எல்லாமே எடுத்து டாய்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு சொல்லுவான். ஸோ இது வந்து தண்ணி வந்து கீழே வந்து அப்படியே வந்து ட்ரெயின் ஆகி வந்துடும். சரி, அமைதியாயிருங்க. என்னது? இப்ப சொல்லு, இங்க வா. இப்ப சொல்லு, என்ன செஞ்சுட்டு இப்படி சொல்ல. என்ன செய்ய போற? பாய். எப்படி கார்ன் பீல் பண்ணுவ? ஏதாவது ஒன்று எடுத்து காமி. அப்படியா? என் பையனே வந்து அழகா பீல் பண்ணிடுவான். போங்க போய் பீல் பண்ணுங்க. ஓகேம்மா. இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து நான் வந்து 4 பாட்டில்ஸ் வாங்கினேன். அப்படியா? ஸோ இது வந்து 4 பாட்டில்ஸ் வந்து வாங்கினேன். ஒன்று வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அண்ட் ரீஃபைண்ட் ஆயில் இதுக்கெல்லாம் வாங்கினேன். இதெல்லாம் தான் நான் வந்து ஹோம் சென்டரில் வாங்கினேன். ஹோம் சென்டர் அண்ட் டிமார்ட்டில் வாங்கினது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வாங்கின திங்ஸ்லாம் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எல்லாமே ஃபில் பண்ணி வச்சா தான் எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா புதுசாக ஒரு திங்ஸ் வாங்கினோன்னா அது எப்படா யூஸ் பண்ணுவோன்ற அந்த ஈகர் எனக்கு ரொம்பவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரூட் பேஸ்கெட்டில் ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். இந்த பேஸ்கெட் நான் ஆல்ரெடி கழுவி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். கிளாஸ் பாட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து டிஷ் வாஷரில் போடலான்னு இருக்கேன். ஆல்ரெடி வெசில்ஸ் கொஞ்சம் லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு இந்த கிளாஸ் பாட்டில் மட்டும் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். லிட்டு பார்த்திங்கன்னா நான் கையிலே வாஷ் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி வந்து டிஷ் வாஷரில் வந்து பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நிறைய பேர் பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதில் எதுவுமே ஆகாது. பட் நான் பர்சனலாக வந்து பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து டிஷ் வாஷரில் வந்து போட மாட்டேன். ஒன்லி கிளாஸு, செராமிக், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும்தான் வந்து நான் டிஷ் வாஷரில் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் பாட்டில் எல்லாமே லோட் பண்ணிவிட்டு டிஷ் வாஷரை வந்து ஆன் பண்ணிடலாம். டிஷ் வாஷர் ஸ்டார்ட் பண்ணோன்னு தான் பார்க்குறேன் ரின்ஸ் சைடு வந்து பிளிங்க் ஆகும். ஸோ எதுலாம் காலி ஆகிடுச்சோ, சால்ட்டு இல்லை ரின்ஸ் சைடு வந்து காலி ஆகிடுச்சுன்னா அங்கே வந்து ரெட் லைட் வந்து பிளிங்க் ஆகும். ரின்ஸ் சைடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து ஹார்ட் வாட்டர் வந்து இருக்கும். ஸோ அந்த ஹார்ட் வாட்டரை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த சால்ட்டு அந்த வெசல்ஸ்லலாம் உப்பு கரை வந்து படியாமல் இருக்கிறதுக்கு ரின்ஸ் சைடு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ரின்ஸ் சைடு யூஸ் பண்ணால் வெசல்ஸ்லாம் அப்படியே பலன்னு ஆயிரும். ஸோ அதுக்காக தான் வந்து ரின்ஸ் சைடு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு திருப்பியும் நான் வந்து டிஷ் வாஷரை வந்து ஆன் பண்ணி விட்டேன்.
ரீசெண்டாக டிமார்ட்டில் இந்த ஹூக் மாதிரி வாங்கி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக வச்சேன். ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக வந்து டிஷ் லிக்விட் பாக்ஸில் வந்து அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பெல்லாம் வச்சுருவோம். ஸோ வேஸ்ட்டு வந்து பார்ட்டிகல்ஸ், அது ஃபுட்டோட வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அப்புறம் வந்து வாட்டரோட ட்ராப்லெட்ஸ்லாம் அப்படியே வந்து அந்த லிக்விட் பாக்ஸ்லேயே வந்து இருக்கும். ஸோ இப்படி வைக்கும்போது ஹைஜீனாக இருக்கும். காக்ரோச்சோ இல்லை எந்த ஸ்மெல்லும் வராது. சிங்க்லேயே அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாமே வந்து போயிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஓரமாக இருக்கிறதுனால நம்ம வெளியிலேருந்து பார்த்தாலும் சிங்க்கில் வந்து இருக்கிற மாதிரியே தெரியாது. ஸோ நான் வந்து கீழே வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அதோட லிட் எல்லாமே வந்து வாஷ் பண்ண போகிறேன். நான் எப்பயுமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வெசல்ஸ் இல்லாமல் லைக் ஏதாவது ஸ்டோர் பண்ண போகிறோம், இல்லை ஆயில் டிஸ்பென்சரில் ஆயில் ரீஃபில் பண்ண போகிறோம், ஸோ அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வாஷ் பண்ணோம், எதுவாக இருந்தாலுமே வந்து நான் நைட்டே வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்குள்ளே அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிரும். ஸோ மார்னிங் ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சோன்னே அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரை மேட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருவேன். எல்லா வெசல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிரும். இன் பிட்வீன் கொஞ்சம் கேப்பில் வந்து அஃப்சருக்கு கார்ன் வந்து சுட்டு கொடுத்தேன். அவனுக்கு கார்ன் சுட்டு சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். பாயில் பண்ணி சாப்பிட்றத விட சுட்டு சாப்பிட்றது, அந்த லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி அப்புறம் ரெட் சில்லி அண்டு சால்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஸோ அவன் வந்து சொல்லிட்டு இருந்தான், சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் டிஷ்வாஷர்லேருந்து எல்லாமே அன்லோட் பண்ணிடுவேன். ஸோ ஏதாவது ரீஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, லைக் இப்போ வந்து ஆயில் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதை மாதிரி தால் வந்து முடிஞ்சிருச்சு, அந்த கண்டெய்னர் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்னா நைட்டே காலையில் ஒரு வாட்டி எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கும். பட் ஸ்டில் ஒரு வாட்டி நான் வெயிலில் கொஞ்சம் காய வைப்பேன். ஸோ கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் அது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிரும், எந்த ஸ்மெல்லும் வந்து வராது. ஸோ இப்போ வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அண்ட் ரீஃபைண்ட் ஆயில். கோகோனட் ஆயில் வந்து முடிஞ்சிருச்சு, அதனால் வாங்கிட்டு ஃபில் பண்ணும். ஒரு சைட் சால்ட்டும் வச்சுட்டேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா சாம்பார் அண்ட் சிக்கன் கிரேவி மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு அடுப்பில் வந்து சமையல் ஆகிட்டுருக்கு. நான் எப்போயுமே சொல்லியிருக்கேன், நான் ஆயிலெலாம் வந்து சென்னையிலேருந்து வாங்கிட்டு வருவேன்னு. ஸோ நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி பல்காக நான் சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அது எல்லாமே வந்து நான் அந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன், இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில். ஸோ இது வந்து பேக்கெட்டில் அப்படியே வைக்கிறது நல்லா ஹைஜீன் இல்லை. ஸோ வந்து இது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கடையிலேயே வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஆயிலெலாம் பாருங்கள் அப்படியே கீ மாதிரி ஆயிடுச்சு பெங்களூரில் இருக்க வெதர்னால. ஸோ இது ஒன்ஸ் காலியானதுக்கப்புறம் அந்த வெசல் எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆயில் வந்து ஃபில் பண்ணுவேன். குக்கிங் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக கிச்சனை க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டிஷ் வாஷரில் லோட் பண்ணிவிட்டு மீதி இருக்க வெசல்ஸ் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு தான் லஞ்ச் சாப்பிட உட்காருவோம். உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.